வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இப்போ போட்ட நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு யூஜிடிஆர்பிக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறத பற்றி சொல்லிவிட்டு சீக்கிரமாக அப்பாயின்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்த நியூஸ் படி ஒரு நியூ ஸ்டே வந்து 16ஆம் தேதியிலேருந்து 1 மந்த், அதாவது 4 வீக்ஸுக்கு வந்து மேட்ரை வந்து இதுக்கப்புறம் 4 வீக்ஸுக்கு அப்புறம் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் நம்மளோட சேனலில் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸும் எல்லா கரெக்டான டைம்லேயும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பேசுகிறதுக்கான ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். இப்போ ஏற்கனவே நமக்கு வேகன்சி இன்க்ரீஸ் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அட்லீஸ்ட் மேக்குள்ளேயாவது ஜாப் போட்டுருவாங்க அப்படிங்கிற பாயிண்டில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா திரும்ப ஒரு கேஸ் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது வெக்கேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபைனல் பண்ணிடுவாங்க, டெட்டு கேஸ் முடிஞ்சோன்னே அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ புதுசாக ஒரு ஸ்டே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெட்டிஷனர், மொத்தம் 3 பேர் போட்டிருக்காங்க. ஒருத்தரோட நேம் அண்ட் 2 அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு பிரின்சிபல் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ பெட்டிஷனருக்காக வந்து கவிதா ராமேஸ்வர் மேம் வந்து இதாக இருக்காங்க. ஸோ மிஸ்ஸஸ் மைத்ரி சந்துரு லேர்ன்ட் எஸ்ஜிபி டேக் நோட்டீஸ் ஃபார் R1 and R2. மிஸ்டர் அழகு கௌதம் லேர்ன்ட் கவுன்சில் டேக்ஸ் நோட்டீஸ் ஃபார் R3. அஸ்வினி தேவி. இதாவது இவங்களுக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிஸ்ட் த மேட்டர் ஆஃப்டர் 4 weeks there shall be an order of interim stay till then அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக நமக்கு எஸ்ஜிடியில் மைனாரிட்டி கேஸும் இருக்குது. ஸோ இது வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட்டோட கேஸுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து லோட் ஆகலை. நான் இன்னும் அடுத்த இதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இன்டரிம் ஸ்டே ஃபார் 4 weeks அப்படிங்கும்போது உங்களுக்கு லிஸ்ட் த மேட்டர்னே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டுக்கான, அதாவது இந்த கேஸ்க்கான ஸ்டே ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு தான் உங்களுக்கு ஃபைனல் கவுன்சிலிங்க்கான யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஆர்பி வந்து யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு லிஸ்ட்டை அனுப்ப முடியாது அப்படின்றது தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் வந்து இது ஹெட்லைன்ஸ் மாதிரி தான். இதில் இன்னும் டீட்டெயிலாக என்ன கேஸு, எதுக்காக போட்டிருக்காங்க, யார் போட்டிருக்காங்க, தமிழ் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன கொரிஸ் அப்படிங்கிறத நான் வந்துட்டு வெப்சைட் ஓப்பன் ஆனோன்னு, அதாவது லோட் ஆகிட்டே இருக்குது, அது ஓப்பன் ஆனோன்னா நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு திரும்ப அப்டேட் பண்ணுறேன். ஸோ பயப்பட வேண்டாம். இருந்தாலும் நமக்கு டிலேடு ஆகிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இதை பார்க்குறோம். மற்றபடி இதில் பயப்படுறதுக்கான ஒரு விஷயமும் இல்லை. ஸோ பேஷன்ஸ் தான். நம்ம அமைதியாக இருந்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ மன உளைச்சல் ஆகாதீங்க, அமைதியாக இருங்க, நல்லதே நடக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதில் வேறு ஏதாவது டவுட், ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னாலோ, இல்லை இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னாலோ டெஃபினட்டாக நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு லோட் ஆகி அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகியிருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு, ஏன்னா கோர்ட் கேஸ் நம்பர்லாம் இதில் இருக்குது, அதை பார்த்துட்டு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நானும் என்னோடய இதில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நான் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு யாருக்காவது தேவைப்பட்டால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.